வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை நம்ம சாதாரணமாக அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த ஊற வைத்த நீரை வெளியேற்றிட்டு அந்த பாதாம் பருப்பை நம்ம தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை இன்னும் விரைவாக கொடுக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. நம்ம ஏன் ஊற வைத்த பாதாம் பருப்போட தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஊற வைக்கப்பட்ட அந்த பாதாம் பருப்பினுடைய தோலில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது நம்மளுடைய உடலுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறத பார்த்தோம் அப்படின்னா தாமதப்படுத்தலாம். இதனால தான் நம்ம அந்த மாதிரி தோலை நீக்கிட்டு சாப்பிடணும். ஸோ இப்படி சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை மீண்டும் வராமல் நீங்கள் தடுப்பதற்கு கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். இப்போ இரும்பு சத்து குறையுது நமக்கு அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக ரத்த சிகப்பு அணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு குறையும். அந்த ரெட் பிளட் செல்ஸ் குறையும் போது ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் நமக்கு குறையும். அந்த ரத்தப்புரதமான ஹீமோகுளோபின் குறையும் போது தான் நமக்கு அனிமியா வரும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா, இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸுடைய கவுண்ட்டும் மிக கரெக்டான அளவில் இருக்கும். அந்த மிகச்சரியான அளவு கரெக்டாக இருக்கிறதால நமக்கு ரத்தப்புரதமான ஹீமோகுளோபினும் பராமரிக்கப்படும் முறையாக. இதனால ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேல்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சருமத்தை பொலிவு பெற வைக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். இப்போ இந்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி இதெல்லாமே பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கு. அதனால நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக பளபளப்பு நம்மளுடைய தோலுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ சருமம் ஷாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸாக இருக்கிறதுக்கு, மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கிறதுக்கு, எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். உடலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது உடலுக்கு ஒரு வலு தருகிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் தினசரி சராசரி அளவில் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலிமை செய்யப்படும், நரம்புகள் வலிமையாக இருக்கும், தசைகள்லாம் வலுப்பெறும். ஆகையால எலும்புகள், நரம்புகள், தசைகள் இதெல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, ஆற்றலையும் ஊற வைத்த பாதாம் பருப்பு தரும். அதனால உடலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு வலு சேர்க்கிறதுக்கு அப்பப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்புச்சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுகிறது. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கணும் அப்படின்னா அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றத முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. அதை சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்லது தான். அப்படி நீங்கள் கொழுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும்னா உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆரோக்கியமாக நிறைந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை தான் எடுத்துக்கணும். நீங்கள் பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். இதில் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. எனவே ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் அதிகம் உண்ணும்போது இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். கெட்ட கொழுப்புகள் ரத்த நாளங்களில் குறைக்கப்பட்டு உங்களுடைய இதயம் சார்ந்த பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனைகளுமே வராமல் தடுப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவு தான். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு அன்றாடம் தொடர்ந்து நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளையும், நீர் சத்தும் அப்புறம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தெல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது. குறிப்பாக இப்போல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். பானிபூரி, மசாலா உணவுகள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு இதெல்லாமே மோசமானதாக மாறும். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதும் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தான். பாதாம் பருப்புகளில் உணவை சேர்க்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் பாதாம் பருப்புகளை அதிகம் உண்டிங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். அப்படி அளவுகள் தெரியல அப்படின்னா 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிடும்போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு விலக்கப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நலம் புரியும். தினமும் நீங்கள் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது கிடைக்க
கிடைக்கக்கூடிய ஒரு முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை ஊற வைத்த பாதாம் பருப்பு வந்து குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு உணவிற்கிடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கொலஸ்ட்ராலை நீங்கள் வந்து குறைத்துக் கொள்ளலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களோ கரும்புள்ளிகளோ முகப்பொருட்களோ நம்மளுடைய அந்த மாதிரி பிரச்சனையை வந்து நமக்கு மேலும் மேலும் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும். இனிமேல் உங்களுடைய முகம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு முக சுருக்கங்கள்லாம் போகிறதுக்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளே உங்களுக்கு போதும். நீங்கள் அந்த 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டாலுமே உங்களுடைய முக சுருக்கங்கள் போயிடும். இல்லைனா நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவுல சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். இதனால சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்கும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி சார்ந்த இந்த நரம்பியல் நோய்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால அதை இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழகணும். அப்போ நம்ம வயசானவங்களுக்கெல்லாம் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எப்படியாவது அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவு அவங்களுடைய மறதி வந்து தடுக்கப்படும். இளம் வயதிலிருந்தே குழந்தைகள் வந்து முறையாக ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா எப்போதுமே அவங்களுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். இதுக்கு காரணம் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலம் தான். இது வந்து மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புல மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவு இருக்கு. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்து போறது போன்ற பிரச்சனையெல்லாம் போக ஆரம்பிக்கும். அதனால தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை பலப்படுத்துவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கிறதால முடி கொட்டுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் பாதாம்ல 58% கொழுப்பு சத்து இருக்கு. ஆனாலும் அது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இதன் மூலமாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. இதய நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 5 நாட்கள் பாதாம் பருப்பு அளவோடு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் 50% வந்து குறையும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா ஊற வைத்த பாதாம் பருப்புல கொழுப்பு சத்து வந்து நல்ல கொழுப்பு சத்து, அது வந்து உங்களுக்கு எப்போதுமே தீங்குகளை விளைவிக்காது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகள் வந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கலோரிகள் 163 கிராம் இருக்கு. அதாவது ஒரு 30 கிராம் பாதாம்ல கலோரிகள் 163 இருக்கு. நார்சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு சத்து 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் பல வகையான நன்மைகள் இருக்கு. இது வந்து உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை வந்து நமக்கு கியூர் பண்ணுது. அதுக்கு மருந்தாக விளங்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் அதிகம் இருக்கு. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள்லாம், முடி சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் போன்ற அனைத்து பிரச்சனைகளை கரைவதற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு மிகவும் துணை புரிகிறது. எனவே இதை எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நலமோடு இருங்க. நன்றி மக்களே.